வணக்கம் சார். நான் வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழிலிருந்து உங்களை நேர்காணல் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? நேர்களுக்கு ஃபஸ்ட்டு வணக்கம். நான் வடச்சினுடைய காங்கிரஸ் கமிட்டியில் செய்தி தொடர்பாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் இருக்கேன். கலையரசன், திருவொற்றியில் இருக்கேன். சொல்லுங்கள் மேடம். காங்கிரஸ் வட சென்னையில் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா சார்? காங்கிரஸ் வட சென்னை மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே பலமாக தான் இருக்குது. காங்கிரஸ் ஏன்னா இப்போது பழைய காங்கிரஸ் கிடையாது. இப்போ இடப்பட்ட காலத்து பழைய காங்கிரஸ் அதை விட இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸாக இருந்தது. அதை பற்றி இல்லை, கொஞ்ச நாளாக இருக்குது. நம்மளுடைய ராகுல் காந்தி உடைய தலைமையில் எப்போ ஒரு இளைஞர் காங்கிரஸ் ஆரம்பித்து இளைஞர்களை ஒன்று சேர்த்து எல்லாரையும் ஒரு இளைஞர் கூட்டமே காங்கிரஸில் வந்திருக்கு. தொடர்ந்து அது போயிட்டுருக்கு. அது மாதிரி வடச்சென்னை கேட்டிங்க. வடச்சென்னை எப்போயுமே வடச்சென்னை தனி மதிப்பு. இந்தியா தமிழ்நாட்டிலே வடச்சென்னைன்றது தனி ஒரு சாம்ராஜ்யம் நடக்கும். இங்கே அவ்வளோ காங்கிரஸ்கார் இருக்காங்க. தனியான ஒரு காங்கிரஸ் கூட்டமே இங்கே இருக்குது. எப்போதுமே காங்கிரஸ் மிகப்பெரிய பலமாக தான் இருக்குது. ஏன்னா பலவீனம்னு சொல்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய பலத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்திரா காந்திக்கு அப்புறம் இப்போ அரசியல் மிகப்பெரிய ஏற்றத்தில் போயிட்டுருக்கு. பிரியங்காந்தி வந்தாங்க. பிரியங்காந்தி எலெக்ஷனில் பார்த்தீங்க நீங்கள் எவ்வளோ ஓட்டில் வின் பண்ணாங்கன்னு தெரியும். தோத்துருவான்னு பிஜேபி சொல்லிச்சு. பிரியங்கா கேரளா டெபாசிட் வந்துடுவாங்க அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க வின் பண்ண அவ்வளோ ஒரு ஓட்டு சதவீதம் வின் பண்ணியிருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி, ஒரு தலைவர் கார்கேவுடைய முன்னெடுப்பு கட்சி எல்லாமே கரெக்டான வழியில் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த வர எலெக்ஷனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, மிகப்பெரிய வெற்றி அடையும் காங்கிரஸ் கட்சி. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டில் நல்ல வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வடச்சென்னை சொல்லி கேட்டீங்க. என்ன ஃபஸ்ட்டு வடச்சென்னை ஆரம்பிச்சிங்க. நான் வடச்சென்னை செய்தி தொடர்பாளர் மாதிரி சொல்கிறேன். வடச்சென்னையில் மிக சிறப்பாக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுருக்கோம். எங்களுடைய மாவட்ட தலைவர் திரவியம் அவர்கள் ஒரு போராட்டமாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், எல்லாமே தலைமை அறிவித்தா உடனே அறிவிச்சுன்னா ஒரு 1 ஹவரில் அடுத்த ஸ்டெப்பு போயிடுவாங்க. பேனர் போடுறது இருக்கட்டும், அறிவிப்பு, அது மாதிரி எல்லா ஆர்ப்பாட்ட போராட்டங்களையும் மக்கள் பிரச்சனை முன்னெடுக்கும் சரி, எல்லாமே வடச்சென்னை நம்பர் 1ல் இருக்குது. எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. நீங்களே சொல்ல போகிறீங்க. இப்போ பலம்ன்ற வார்த்தையே வரக்கூடாது. இனிமேல் பலம் தான். காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி நோக்கி போயிட்டு இருக்காங்க. நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இதனால தமிழ்நாட்டில் உள்ள இந்திய கூட்டணிக்கு பாதிப்பு இருக்கா? இல்லை, இந்தியா கூட்டணி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நடிகர் விஜய் இல்லை, யார் அரசியல் வந்தாலும் இந்தியா கூட்டணி பலமாக இருக்குது. மிகப்பெரிய பலத்தோடு நாங்கள் சேர்ந்து சந்தித்தோம். 100% நடந்து 4ஆம் தேர்தல் வெற்றி பெற்றோம். இந்தியா கூட்டணி அது இப்போ 26 சட்டமன்ற தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி பலமாக வேலைக்கு நடந்துகிட்டு இருக்குது. விஜய் வர்றது நாங்கள் வரவேற்கிறோம். யார் வேணால் அரசியல் வரலாம், வரவேற்கிறோம். அவர் இந்தியா கூட்டணி வரலாம். நான் நினைக்கிறேன் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, செல்வப்பிரதி அவர்கள் இந்தியா கூட்டணி விஜய் அழைப்பு கொடுத்துருக்காரு. அவரோட சேர்ந்து கூட இங்கே பண்ணலாம். அதை பற்றி அது மேலிட முடிவு பண்ணும். பட் யார் வேணால் வரலாம். அதை பற்றி இந்தியா கூட எந்த ஒரு பலமும் இல்லை. இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வர்றது நான் வரவேற்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். அரசியல் பொதுவான விஷயம். மக்கள் சேவை பண்ணுறது யார் வேணால் வரலாம். ஆனால் அதெல்லாம் விஜய் வர்றதுனால இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பு இருக்கானா? எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்தியா கூட்டணி மிக பலமாக இருக்குது. இந்தியா முழுவதும் பலமாக இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய பலத்தோடு எங்கள் கூட்டணி கட்சி எல்லா கூட்டணி சேர்ந்து தான் அரசியல் சந்தித்தோம். இப்போ கூட நம்ம ஈரோடு எலெக்ஷனில் கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக தான் வேட்பாளர் பாட்டி இருக்கோம். இப்போ 26 எலெக்ஷனுக்காக வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்தியா கூட்டணி பலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் அசைக்கவே முடியாது. போன தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிட்ட எம்பிக்கள் 40க்கு 40 100% வெற்றி பெற்றோம். அதுவே போதும் ஒரு இந்தியா கூட்டணிக்கு. அதான் எந்த ஒரு விஜய்னால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அவங்க கூட எங்கள் கூட்டணி இணையலாம்னு நினைக்கிறேன். நான் கூட நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, அழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் கூட இந்தியா கூட இணைஞ்சு கூட செயல்படலாம். தப்பு இல்லை. ஒன்றான நேரத்தை வாய்ஸ் டுடே பத்திரிகைக்கு ஒதுக்கி தந்ததுக்காக நன்றி சார். நன்றி மேடம். வாய்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர். சர்க்குணம் ரமேஷ் அவர்களுடன் இதழ் ஆசிரியர் கவிஞர் அப்சர் பாஷா. நன்றி, வணக்கம்.